பொட்டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்ல கமகமன்னு மணக்க காரசாரமான நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நெத்திலி கருவாடு குழம்பு பண்ணுறதுக்காக நான் 150 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இந்த கருவாடு ஏற்கனவே தலையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தான் இருக்குது. சில கருவாடு தலையோடு இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா தலையெல்லாம் எடுத்துருங்க. இந்த கருவாடில் பார்த்தீங்கன்னா வாலெல்லாம் அப்படியே இருக்குது, அதனால் எல்லா கருவாட்டோட வாலையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்ச நெத்திலி கருவாடுகளை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க. இப்போ கருவாடு 10 நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னும் ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா சில கருவாடுகளில் மண்ணுலாம் இருக்கும், அதனால் அந்த மண் போக நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்தை முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் இதை 2 கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதோடவே ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் இதில் 2 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு மசிய வெந்ததுக்கப்புறமா இதில் நாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லைன்னா கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூளாக போட்டதுனால மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்க தேவையில்லை. இப்போ மசாலா பொருட்களோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த புளி தண்ணியை இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளித்தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமானால் கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு திக்காகும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சிக்கலாம். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் விழுதை நல்லா கொதிச்ச குழம்போடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் போடாமல் கூட பண்ணலாம். இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடுகளை இதில் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடுகளை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நாம் இதில் இன்னும் போடலை. கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே உப்பு நீங்கள் ஆரம்பத்திலே போடக்கூடாது. கருவாடு போட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு போடணும். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவாடில் ஏற்கனவே உப்பு கலந்துருக்கும், அதனால் நீங்கள் ஆரம்பத்திலே குழம்புல உப்பு போட்டிங்கன்னா கருவாடு போட்டதுக்கப்புறமா குழம்பு இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே கருவாடு போட்டுட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க.
இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மணக்க மணக்க நம்மளுடைய நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், அழகாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே மிதந்து வந்திருக்கு. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சுவையான கருவாட்டு குழம்ப உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.